பாமா 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 சோறு போடுமா, டயர்டாக இருக்கு. சோறு போடு. ஏய் பா பாமா, என்ன பண்ணிட்டு இருக்கா? நான் எவ்வளோ அழுத்து வந்திருக்கேன். என்னது இது? காலையிலேயே சோறு தின்னுட்டு போனது, சாப்பாடும் கொண்டு போவேல. பாமா ஐயே இப்படி சிரிக்குது கிடந்து. என்ன பண்ணதுக்கு? பாமா பாமா டேய் பாமா பாமா, வந்து பசிச்சுட்டு வார புருஷனுக்கு வாடி வந்து சோறு கூட போட்டு எத்தனை நேரம் பாமா பாமான்னு கூப்பிட்டு இருக்கேன். பாமா என்ன என்ன சொல்லியிருப்பாவ? இப்படி கடுப்பாக இருக்காவளே. எப்போ வந்தாவ? கவனிக்கலையே எப்போ வந்தாவன்னு தெரியலையே. எப்போ வந்திருப்பாவ? கோவமா சொன்னாவளா? முகத்தை பார்த்தா கோவம் போல இருக்கு. என்ன சொன்னாவன்னு தெரியலையே. என்ன ஆமா இன்னும் உரைச்ச மாதிரி இருக்கு. என்னது? சோறு போடுமா. சோறு போடணுமா? போட்டு சாப்பிடுங்க. ஆ என்னது? சாப்பிடுங்க போய். சாப்பிடுங்கன்னு சொன்னேன் இல்லையா? வேணும்னா போட்டு சாப்பிடுங்க. பசி எடுத்துன்னா போட்டு சாப்பிடுங்க. நீங்க போற நேரமே நான் இதுல உட்காந்துட்டா இருக்கேன். நீங்க வார தடவை உட்காந்துட்டா இருக்கேன் இதுல. அப்ப சோறு போடுங்க இன்னும் போடுன்னு சொல்லிட்டு தெரிக்கிறீங்களே. அது யாரு பொங்கி வச்சது? அப்ப நீங்க போறதுல இருந்தே நான் இதுல உட்கார்ந்து இருக்கேன். இதையும் மாட்டிக்கிட்டு வேலையே இல்லை எனக்கு வீட்டுல. போட்டு சாப்பிடுதெல்லாம் சாப்பிடுங்க, சும்மா இருங்க. ஆத்திரத்தை கிளப்பிட்டு இருக்கு வந்த நேரத்துல இருந்தேன். என்னது? என்னது? ஆமா நீங்கள் என்ன பண்ணீங்க? என்ன சொன்னீங்க? நீங்கள் சோறு வேணும்னியா கேட்டியா? வேணும்னா பசிக்குதுன்னா போட்டு சாப்பிடுங்க. ரொம்ப அதிகாரம் எல்லாம் பண்ணுன்னா எனக்கிட்ட உட்காது. அதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாதுங்க. நானை பார்த்துக்கிட்டே இருக்கேன். காலையில் நீங்கள் எழும்புனது 5:45, டியூட்டிக்கு 5:45 கரிபரியாக இது பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ஓடுனீங்க. 6 மணிக்குலேருந்து 2 மணி நேரம், ஒன்லி 8 மணி நேரம் தான் பார்த்துருக்குது. 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வரேன் நான். நீங்கள் 8 மணி நேரம் பார்த்துட்டு வந்துட்டு டிப் டாப்பாக வந்துருந்துட்டு என்னத்தை சொல்லுது என்கிட்ட? சோறு போடு நீ. நான் காலையிலேருந்தே சும்மா ஏட்டா இருக்கேன். எத்தனை மணிக்கு எழும்புனேன் எனக்கு தெரியுமா? நான் காலையில் 3:30 மணிக்கு எழும்புனேன். 3:30 மணிக்கு எழுப்பி என்ன பண்ணினேன்னா, காலையில் எழும்பின உடனே அந்த அடுப்படியெல்லாம் லேசாக தொடச்சிக்கிட்டு வெந்நி அடுப்பில் வச்சு அடுப்பில் வச்சு வெந்நியை இறக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு சோறு அடுப்பில் வச்சு குக்கர் சோறு ஒத்துக்கிட்டாதான். குக்கர் சோறு
அதனால சோறு வடிக்கணும். குக்கர்னா ஒரு உஸ் போதும். சோறு வடிக்குதுன்னா அப்படியா, அந்த தண்ணி கொதி வந்து அரிசியை போட்டு வடிச்சது எவ்வளவு நேரம் ஆகும். அது ஒரு பர்னர்ல இருந்துருக்கும். அடுத்தது பால் காய்க்கணும், பால் காய்ச்சி வைக்கணும். அடுத்தது குழம்பு பொரியல், அப்படி 2 குறைஞ்சது ஒரு பொரியலாவது வைக்கணுமா. அடுத்தது இட்லி வைக்கணும், அதுக்கு சட்னி வைக்கணும். அப்ப எவ்வளவு அது அப்படி இப்படி 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 வந்து ஒரு 3 மணி நேரம் அதுல போயிடும். அடுத்தது பிள்ளைகளை எழுப்பணும், பிள்ளைகளை எழுப்பி பிள்ளைகளை குளிப்பாட்டி அதோளுக்கு காஃபி கொடுத்து அதோளுக்கு டிஃபன் தின்ன வச்சு, அடுத்தது புக்கோலை எல்லாம் அடுக்கி வச்சு, மூச்சு விடு மூச்சு விடு ஒருக்க மூச்சு விடு மூச்சு விடு, எனக்காக மூச்சு விடாம செல்லான்டா, மூச்சு விடு அடுக்கி வச்சு. எவ்வளவு எனக்கு இப்பவுமே கஷ்டமா இருக்கு சொல்லு. அதுக்கே டிஃபன் எல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு அடுத்தது என்ன செய்வேனா, அடுத்தது பிள்ளைகளை புறப்பட வச்சுக்கிட்டு அவளை ஒதுக்கி விட்டுக்கிட்டு, அடுத்தது நான் ஒரு கப்பு நின்றுட்டு இந்த தொண்டையில ஒரு கப்பு காஃபியை விடுகுது, விட்டு குடிச்சது பாதியே குடிச்சாது பாதியா பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு ஓடணும். எனக்கு ஓடி ஒரு பிள்ளைய ஒரு ஸ்கூல்ல விட்டுக்கிட்டு கடை வந்து இங்கே வந்து வீட்டில் பார்த்தா ஒன்று அங்கே ட்ரெஸ்ஸை கலத்தி போட்டிருக்கோம், ஒன்று இங்கே ட்ரெஸ்ஸை கலத்தி போட்டிருக்கோம், நீங்கள் வேற தொங்கிட்டு போட்டிருப்பீங்க. அதெல்லாம் எது அழுக்கு எது நல்ல ட்ரெஸ்ஸுன்னு செலக்ட் பண்ணி எடுத்து அதை ஊற வச்சுக்கிட்டு வந்து என்ன செய்வேன், பாத்திரம் அங்கங்கே மீதி போட்டு வச்சிருக்கோம். அந்த பாத்திரங்களை எல்லாம் எடுத்து அதை பூசி அதை வச்சுக்கிட்டு வீடை பெருக்கி அதுக்கு எல்லாம் கூட்டி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். காலையில விடிஞ்ச உடனேயே வெளியில போய் முற்றத்தை தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு கிளீன் பண்ணிட்டு அது வேற ஒரு இடையில ஒரு வேலையை மறந்துட்டேன். அப்படி இருக்கு. அடுத்தது மத்தியானம் சாப்பிட்டது பாதி சாப்பிடாத பாதியா துணியை ஊற வச்ச துணியை அலசி காய போட்டுட்டு வந்து குளிச்சுக்கிட்டு சாப்பிட்டமான்னு அப்பதான் ஞாபகம் வர்றோம். அதை கொஞ்சம் போல எடுத்து நின்றுக்கிட்டே சாப்பிட்டுட்டு பிள்ளைகளை கூப்பிடுவதுக்கு நேரம் ஆயிடும். உடனே பிள்ளைகளை கூப்பிடுவாரு. ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு பிள்ளையை கொண்டு இங்கே விட்டுட்டு கதவை புட்டி உள்ளே விட்டுட்டு அடுத்த ஸ்கூல்ல அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து அந்த பிள்ளையை அதில் விட்டுக்கிட்டு அடுத்தது ஸ்நாக்ஸு, அம்மா ஸ்நாக்ஸ்ன்னு கேட்கும். அம்மா ஸ்நாக்ஸுக்கு எங்கே போகிறதுக்கு, நீங்கள் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு வெளியில் கடையில் வாங்கி கொடுத்தா ஒத்துக்காது. எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்தில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஹோட்டலில் ஒத்துக்கிடும், இந்த பிள்ளைகளுக்கு மட்டும் வைத்து ஒத்துக்கிடும். அதுக்கு ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணனா ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணி அந்த ஸ்நாக்ஸ் அதோட சாப்பிட வச்சுக்கிட்டு டீ காஃபி காய்ச்சி கொடுத்துக்கிட்டு அதோட குடிக்க வச்சுக்கிட்டு அதுக்கு உள்ள உண்டான பாத்திரங்களை எல்லாம் தேய்ச்சி பறக்கி வச்சுக்கிட்டு அடுத்தது அந்த பிள்ளைகளை டியூஷனுக்கு விட்டா சரி நீ தான் சொல்லி கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது நான் உட்காந்து அந்த பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுத்து இந்த பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு அம்மா எனக்கு தண்ணி வேணும் எனக்கு காஃபி வேணும்னு இடையில கேட்க ஓடி போய் அதை காய்ச்சி எடுத்து கொடுத்துக்கிட்டு அப்புறம் அப்படி இருக்க நேரம் நீங்கள் வருவீங்க, உங்களுக்கு தனியாக காஃபியை காய்ச்சி எல்லாம் கொடுத்துட்டு பிறகு அந்த பிள்ளைங்க அப்படி இருக்க நேரமே என்னது நைட்டு 8 மணி ஆகிரும். அதுக்கு அடுத்தது டிஃபன் நைட்டு இது டின்னர் பார்க்கணும். டின்னருக்கு எல்லாத்தையும் வச்சு டிஃபன் பண்ணி எல்லாம் கொடுத்துக்கிட்டு அடுத்தது அந்த பிள்ளைகளை தூக்க கிடத்திக்கிட்டு வந்து நானும் அந்த அடுப்படி அந்த பாத்திரங்களை எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுக்கிட்டு வந்து மணியை பார்த்தா 11:30 ஆயிருக்கும். 11:30 என்னமா அப்படி பகலை ஃபுல்லாக நின்று வேலையெல்லாம் செய்துக்கிட்டு காலு அங்கே இழுக்க ஒரு காலு இங்கே இழுக்க ஒரு காலு. உடனே எண்ணெய் எங்கே இருக்குது, மருந்தெண்ணெய் எங்கே இருக்குன்னு தேடணும். தேடி அந்த எண்ணெயை எடுத்து காலில் போட்டு ராவு தடவணும். அதை தடவி அந்த காலு வலி கொஞ்சம் அமையது வரைக்கும் முழிச்சே இருக்கணும். கிட்டத்தட்ட 12:30 ஆயிரும். அதுக்கடுத்தது திரும்பி பார்த்தா 999 குரட்டை விட்டுக்கிட்டு 1000ஆவது குரட்டை விட்டுட்டு கிடப்பியா. அடுத்தது தூங்கிட்டு காலையில் 3:30 ட்ராங்னு அலாரம் அடிக்கும். கண்ணு இப்படியே முழிக்கும். எலும்புக்கு மனசு இல்லாமல் இருக்கும். மழை நேரம்னா சொல்லவே வேண்டாம். அப்போதான் பொறுத்திட்டு இருக்க உறங்க நேரம் நான் எழும்பி இன்னும் அடுப்படிக்கு வாடணும். இப்படி காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் மூச்சுடாமல் செய்துக்கிட்டு மூச்சு உடலுக்கு ஒரு டைம் இருந்ததுன்னா நான் மூச்சு விடவே மாட்டேன். அப்படி இருக்க நேரம் நீ என்ன செய்தா, சும்மா தானே இருந்தா. நீ காலையில் நான் போகிற நேரமும் காதில் வச்சுட்டு இருக்கா, வார நேரமும் காதில் வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொன்னால் எனக்கு ஆத்திரம் வருமா வராதா?
அதுதான் எரிச்சல். உங்களுக்கு பசி எடுத்துன்னா போய் போட்டு சாப்பிடுங்க, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது போன வாரம் என்னடான்னா, அங்கே பக்கத்து வீட்டு பங்கஜத்துக்கு மௌனுக்கு வளகாப்புக்கு போகிற நேரம் ஒரு ஃப்ரெண்டு கேட்டானே ஒருத்தன், மதிப்பு கொடுக்கே மனசு இல்லை. என்ன கேட்டார் அந்த ஆள், உங்கள் ஒய்ஃபு வீட்டில் என்ன செய்துட்டு இருக்காங்கன்னு. சும்மா வீட்டில் சும்மா இருக்காங்களாம். இந்த வேலையெல்லாம் செய்துட்டு சும்மானு ஒன்று வாயில் வருதே, இனிமேல் இந்த சும்மானி வரணும், சூனி வச்சுக்கணும், கட் பண்ணிடுவேன் வாயை வச்சுக்கிடு. அவ்வளவு இதா. ஆமாம், இவளுக்கு தான் முறைச்ச தெரியும், எனக்கு தெரியாது. நானும் முறைச்சேன்னா நீ எல்லாம் தாங்கிட மாட்டா. நான் முறைச்சேன்னா முறைச்சட்டா